ஹாய்ங்க, வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜர்தோசி பிரைட் ஸ்டிச். நான் வந்துட்டு 2 கலர் நான் யூஸ் பண்ண போகிறேங்க. 3/4 cmக்கு நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். கோல்டு அண்டு க்ரீன் ஜர்தோசியை நான் வந்துட்டு 3/4 cmக்கு கட் பண்ணியும் வச்சுருக்கேன். இதுக்கு மேலே போனோம் அப்படின்னா நல்லா இருக்காது, ரொம்ப பட்டையாக இருக்கும். இப்படி நம்ம த்ரெட் மேலே எடுத்துகிட்டு இப்படி க்ராஸாக ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு லாக். பீடு அதெல்லாம் ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா, சில்க் த்ரெட்டு அதே மாதிரி தான். மேலே போகும்போது நம்ம லோட் பண்ண வேண்டாம். இது வந்து பீடு ஸ்டிச் பண்ண மாதிரி தான். மேலே போகும்போது நம்ம லோட் பண்ண மாட்டோம் இல்லைங்களா, கீழே வரும்போது லோட் பண்ணி ஒரு செயின் ஒரு லாக்கு. இப்போது இந்த சைட் இப்படி மேலே போயிட்டு நீங்கள் இந்த பக்கம் வந்துட்டு எண்ணாட் போட்டுட்டும் போகலாம். ஆப்போசிட்டில் க்ரீன். இதே வந்துட்டு நீங்கள் 3 கலர் வச்சும் கூட போடலாம். சில்க் த்ரெட்டில் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். பீட்லேயும் 3 கலர் வச்சு எப்படி போடுறது அப்படின்றத நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மெத்தடில் நீங்கள் இதையும் போடலாம். ஒன்றா லோட் பண்ணி பொறுமையாக போடுங்க. இது எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்டர் ஸ்டிச்சில் மெயினாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்பவே கிராண்ட் லுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டிச்சு. லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா கோல்டன் போடுறேன் நான், ரைட் சைடு வந்துட்டு க்ரீன் போடுறேன். 2 கலர் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன். கீழே வந்துட்டு நான் வந்துட்டு எம்போசிங்க்கு எதுவும் கொடுக்கல. நீங்கள் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எம்போசிங்காக வேணும் அப்படின்னா கீழே ஒரு லைன் வந்துட்டு சதி இல்லைன்னா நக்ஷி கோரா இல்லைன்னா நக்ஷியை கீழே கொடுத்துக்கோங்க. எனக்கு ரொம்ப எம்போசிங் வேணாம் அப்படின்றதுனால நான் இதே மாதிரி நான் போட்டுட்டு வரேன். ஆப்போசிட்டில் க்ரீன் போடணும். ஒன்றா லோட் பண்ணி போடுங்க ஸ்டார்டிங்கில். இதே வந்துட்டு ஜர்தோசியை நம்ம அதாவது வேறு கிளாத்தில் தட்டில் வச்சுட்டோம்னா எடுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம மூவ் ஆன் ஆகிட்டே இருக்குது. இதில் வைக்கும்போது ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்குது. இந்த மாதிரி கேப் இல்லாமல் ஸ்டிச் பண்ணணும். கொஞ்சம் நெருக்கமாக தள்ளி விட்டுட்டு இதே மாதிரி நெருக்கமாக ஸ்டிச் பண்ணலாம். ஒரு செயின் ஒரு லாக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே போயிட்டு ஒரு செயின் ஒரு லாக்கு. லெஃப்டில் கோல்டன் ஜர்தோசியை நம்ம போடணும். நெக்லைனில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம பீட்ஸு இது கொடுக்கறதுக்கு நெக்லைனில் கொடுத்து இந்த ஸ்டிச் ஃபுல் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே யூனிக்கான ஸ்டிச். ப்ளவுஸே ரொம்ப கிராண்டாக தெரியும். ஜர்தோசி யூஸ் பண்ணும்போது எப்போவுமே ரொம்ப கிராண்டு தான். ஜர்தோசி யூஸ் பண்ணால் காஸ்ட்டும் கொஞ்சம் அதிகம், கொஞ்சம் டைம் எடுக்கிற ஒர்க்கு. ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னாக்கா. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போகிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்துட்டு சில்க் த்ரெட்லேயும் உங்களுக்கு இந்த ஸ்டிச் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். பீட்லேயும் நான் உங்களுக்கு இந்த ஸ்டிச் சொல்லி கொடுத்துருக்கேன். பிரைட் ஸ்டிச் ஜர்தோசி பிரைட் ஸ்டிச்சில் இது ஒரே ஒரு கிளாஸ் மட்டும்தான் நான் உங்களுக்கு எடுக்க போகிறேன். சரிங்களா? 3 கலர் வச்சு நான் பேப்பரில் எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால் உங்களுக்கு கலர் எதுக்கப்புறம் எது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களால் கண்டுபிடிச்சி போட முடியும். இது வந்துட்டு ஒரு ஜடை பின்னல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டிச்சு. ரொம்பவே அழகான ஒரு ஸ்டிச்சு. எனக்கு பர்சனலாக ரொம்ப ஒரு பிடிச்ச ஸ்டிச். எனக்கு ஜர்தோசி ஒர்க் அப்படின்னாவே ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் நெக்லைனில் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இங்கே எண்ணாட் போட்டுட்டு கூட நீங்கள் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். இந்த 2 கொடுக்குறேன் இல்லைங்களா, நீங்கள் வந்துட்டு 3 4 கூட கொடுக்கலாம். அதுக்கு மேலே வேண்டாம். ரொம்ப 3 கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும், நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் திக்காக வரும் அந்த கலர். நல்ல இதுவே ஒரு ஜடை பின்னல் மாதிரி இருக்குது பாருங்கள், அழகாக. 3 கலரில் கொடுத்தீங்கனாலும் நல்லாயிருக்கும். இதுவே ஒரு கலருக்கு 3 கொடுத்தீங்க அப்படின்னாலும் நல்லாயிருக்கும். நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட ப்ளேலிஸ்ட் ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கும், கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ இதே மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டே போகலாம். நெருக்கமாக போட்டு நீங்கள் வாக்கில் கண்டினியூ பண்ணிக்கிட்டே போகலாம். முக்கியமாக சைஸஸ் ஒரே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் போன வீடியோவில் கூட நான் சொல்லியிருக்கேன், கிளாத்லேயே மார்க் பண்ணி அப்படியே எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மெத்தட் கூட நீங்கள் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட தூரம் நான் போட்டுட்டு உங்களுக்கு எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்றத நான் லாஸ்ட்டு எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். கொஞ்சம் தூரம் போட்டுட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நீங்கள் இப்படியே கூட இந்த ஸ்டிச்சை விட்டுறலாம். அப்படி இல்லை ஒரே சேமாக முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே அதுக்கு தகுந்த மாதிரி லைட்டாக இன்னும் கொஞ்சம் சைஸ் கம்மியாக ஒரு ஸ்டிச்சு சரி ஒரு ஜர்தோசியை கட் பண்ணி லாஸ்ட் லைனில் கொடுத்துருங்க. ஈக்குவலாக முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லைன்னா அப்படியே முடிக்கலாம், நமக்கு தேவைக்கேற்ப மாதிரி முடிச்சுக்கலாம். இந்த பக்கமும் அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக முடிக்கணும் அப்படின்னிங்கன்னா 2 பக்கமுமே கொடுக்கணும். இந்த பக்கம் அதே மாதிரி க்ரீன் ஜர்தோசியை வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா ஒரு லைன் மாதிரி முடியும். இந்த மாதிரி கொஞ்சம் சைஸஸ் கம்மியாக கட் பண்ணிவிட்டு லைன் மாதிரி முடியும். இல்லை எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னிங்கன்னா நம்ம நார்மலாகவே முடிச்சுக்கலாம். ஒரு லைன் மாதிரி முடியும். இப்போ லாஸ்ட்டாக நமக்கு தேவைக்கேற்ப போட்டுட்டு நம்ம எண்ணால் போட்டுக்கலாம். சரிங்களா? இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நம்மளோட இன்ஸ்டா பேஜில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.